அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. ஆன்டி இன்கம்பன்சியால் ஆட்சி மாற்றம் என்பது தான் அதிகமாக நடந்திருக்கு. ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆட்சி வந்தது ரொம்ப குறைவு. ஒரு ஸ்டேட்மெண்ட் பலராலுமே பதிவு பண்றது என்னன்னா, ஃபோர் கார்னர் ஃபைட்ன்றது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்றாங்க. பர்செப்ஷனே உங்களுக்கு தேர்தலை முழுசாக வெற்றி பெற வைக்காது. பர்செப்ஷன் 48 மணி நேரத்தில் உடையும். கூட்டணி வலிமை 10ல் இது சிக்கல்ன்ற உண்மை தெரிந்தவர் முதல்வர் ஸ்டாலின். அதனால தான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறாரு, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிறாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களை சேர்த்துக்கிறாங்க. அதான் எடப்பாடி பழனிசாமி நேற்று அங்கே கோடிட்டு கட்டுறாரு. எங்களை எதிர்த்து பேசுறதுக்கு கொள்றதுக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால, இல்லை எங்களை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாததுனால இவங்க பாஜக கிட்ட. அமைச்சர் கே நேரு 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா அவரோட பிஏவை வச்சு வேலை போடுறதுக்கு காசு வாங்கியிருக்காருன்னு குற்றச்சாட்டு. அமைச்சர் கே நேரு டெண்டர் விவகாரங்கள்ல வயலேஷன். இதுக்கும் காரணம் பாசிச பாஜக வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் ஊழல் பண்ணாரா? மதிமுகவுக்கு புதிய கட்சிகள் வர்றதுனால குறைச்சிக்கணும். ஆனால் அதே ரூல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்ளை ஆகும். மதிமுக எப்படி ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லையோ அதே மாதிரி ரொம்ப வைப்ரண்ட் இல்லாமல் ஒரு பெரிய கட்சி தான் காங்கிரஸ். மக்கள் நீதி மையத்துக்கு 2 சீட்டுன்ற மாதிரி எதுவும் தகவல் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 சீட்டை வாங்கி தனியாக ஒரு கட்சி நடத்துறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் போல் அவருமே திமுகவில் இணைஞ்சிடலாம். இதில் என்ன திமுக தலைவருக்கு அவரோட சாமர்த்தியத்தை பாராட்டணும்னா இவங்களுக்கு வேற வழி இல்லைன்றது அவருக்கு தெரியும். ஏடிஎம்கே இன்னும் அவங்களோட அபிஷியல் அந்த ஷீட் ஷேரிங் டாக்ஸ்க்கே அவங்க இன்னும் வரல. குறிப்பாக ஒரு காரணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, டிவிகேவை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நம்ம தேர்தல் ஆணையத்தில் அங்கே டெல்லியில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். சீட் ஷேரிங் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சரல் லெவலில் முடிஞ்சிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்றது அன்புமணி ராமதாஸ்க்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். சார் வணக்கம் சார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார். நேற்று திருச்சியில் என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் நேற்று நடந்தது. மோடி அவர்கள் வந்திருந்தாரு. அதில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அழுத்தமாக ஒரு விஷயத்த பதிவு பண்ண என்ன சொல்றாருன்னா, என்டிஏ கூட்டணி ரொம்ப வலுவான ஒரு நிலைக்கு வந்திருக்கு, பெரிய மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில தான் எல்லா பிரச்சனைகளுமே இருக்கு. குறிப்பா காங்கிரஸோட அவங்க கூட்டணி இணைந்து இருந்தாலும் பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்றாங்க. சைட்ல நிறைய செய்திகளுமே வருது. தேமுதிக உள்ள போனது அங்க டிஎம்கேயோட கூட்டணியோட ஷீட் ஷேரிங்ல நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. குறிப்பா விடுதலை சிறுத்தைகளோட கேடர்ஸ் மத்தியில கூட அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இல்லை, நிறைய நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. ஸோ எடப்பாடி அவர்கள் சொன்னதும் இந்த செய்திகளையும் நம்ம எப்படி பார்க்கறது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியலில் திமுகக்கு எதிர்கட்சி. திமுகவில் நல்லதே இருந்தாலும் கெட்டதே இருந்தாலும் அவர் விமர்சனம் பண்ண போகிறது தான் யதார்த்தம். காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருந்ததுன்றது உண்மை. அந்த பிரச்சனையை அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ உருவாக்கல. அந்த பிரச்சனையை காங்கிரஸ்காரர்களே உருவாக்கிக்கிட்டாங்க. தாவேக்காவோட நாங்கள் கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாவேக்கா மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து வருது, தாவேக்கா கூட நாங்கள் போனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அவங்க 40% வாக்கு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்லாம் பேசுபொருளாக்கி அதை சர்ச்சையாக்கி அதன் மூலமாக ஒரு விமர்சனம்லாம் வைத்து ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை புத்திசாலித்தனமாக ஏற்றிக்கிட்டாங்க காங்கிரஸ் கட்சி. இப்போ மதிமுகவுக்கு புதிய கட்சிகள் வர்றதுனால குறைச்சிக்கணும். ஆனால் அதே ரூல் காங்கிரஸ் கட்சிக்கு அப்ளை ஆகும். மதிமுக எப்படி ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லையோ அதே மாதிரி ரொம்ப வைப்ரண்ட் இல்லாமல் ஒரு பெரிய கட்சி தான் காங்கிரஸ். அப்போ அது அங்கே நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றதுனாலையோ இல்லை சொல்லாமல் போகிறதுனாலையோ இது பேசுபொருளாக ஆகும். ஆனால் இது பேசுபொருளாக ஆகலைனாலும் அங்கே உட்கட்சி பிரச்சனை என்பது வரும். ஏன் வரும் அப்படின்னா, இருக்கிறது 234 தொகுதி தான். புதிய வரவாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்திருக்கு. அவங்களுக்கு 10 சீட்டு வரலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அப்போ அரை விழுக்காடு இல்லை பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 2 விழுக்காடுக்கு கிட்ட வாங்கின ஒரு கட்சிக்கு 10 சீட்டு வரலாம் தராங்கன்னா, அந்த கூட்டணியிலே மாறாமல் கொல்லாமல் அதிகப்படியான உழைப்பையும் உண்மையாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2021 காலகட்டத்திலையுமே 12 சீட்டு கேட்டாங்க அவங்க. அப்போ 12 சீட்டு கேட்டப்பவே பாதி தான் கொடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கூட கொடுக்கும்பொழுது எங்களுக்கு இல்லைன்னும் போது அது ஒரு சிக்கல்.
இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்களை பொறுத்தவரைலாம் அவங்க 6 சீட்டு வாங்கினாங்க. இன்றைக்கி இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஐயுஎம்எல்க்கு குறைச்சி விட்டாங்க, மதிமுக குறைச்சி விட்டாங்க, இப்போ நம்மளுக்கும் குறைச்சி விடுவாங்கன்ற அந்த விஷயத்தில் சிபிஐ கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சிபிஎம் வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இல்லை அதையாச்சும் செய்யுங்க, இல்லை ஒன்று கூட கொடுங்கன்றாங்க. அப்போ கண்டிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குறைப்பது என்பது கிட்டத்தட்ட முதல்வரோட முடிவு மாதிரி தெரியுது அவங்க சொல்லக்கூடிய தகவல் திமுகலேருந்து வர்றது. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே சீட்டு குறையுது. மக்கள் நீதி மையத்துக்கு வந்து 2 சீட்டுன்ற மாதிரி ஏதோ தகவல் வருது. எனக்கு தெரிஞ்சு அந்த 2 சீட்டை வாங்கி தனியாக ஒரு கட்சி நடத்துறது ஐயா ஓ பன்னீர்செல்வம் போல் அவருமே திமுகவில் இணைஞ்சிடலாம். யார்? கமலா அவர்கள். இப்போ 2ல் நீங்கள் ஒரு தனி சின்னத்தில் நிற்கிறீங்களா, இல்லை அவர் அநேகமாக உதயசூரியனில் தான் நிற்பார். அவர் வந்து அந்த தனி சின்னத்துலலாம் போட்டிடுவார். அவர் கட்சி நடத்தணுன்ற எண்ணம்லாம் பெருசாக இல்லை. அப்போது அவர் ஒருவேளை தனி சின்னத்தில் நின்னார்னா அது சிக்கல். அதனால் அவருமே உதயசூரியன்லேயே சேர்ந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு மதிமுக கூட சரி கட்சி எடுத்துன்னு போய் இணைச்சிடலாம். ஒரு 4 சீட்டுக்கு பாசிச பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த சொல்லி 3 சீட்டில் என்றைக்கு நீங்கள் உதயசூரியனை நிற்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் முழுசாக நெஞ்சிட்டீங்க. அப்புறம் முக்காடு எதுக்கு? பூரா காஞ்சனா பேயா மாறியாச்சு. நம்ம பேயோட பேயா சேர்ந்து போக வேண்டியதானே? தெரிஞ்சிருச்சா விடு அப்படின்றது அந்த காட்சி எதுக்கு? அதேமாதிரி சிபிஐ சிபிஎம் கூட சரி. இதில் என்ன திமுக தலைவருக்கு வந்து அவரோட சாமர்த்தியத்தை பாராட்டணும்னா இவங்களுக்கு வேற வழி இல்லைன்றது அவருக்கு தெரியும். நம்மளை விட்டால் இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, வழி இல்லை. இப்போ தனியாக நின்று நாங்கள் வந்து ஒரு 2 எம்எல்ஏ ஜெயிப்போம், 3 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு கூட நாங்கள் கூட்டணிக்கு உங்களுக்கு சப்போர்ட் தரோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் அந்த சிறிய கட்சிகள் இல்லை. அதான் நிதர்சனமான உண்மை. அது முதல்வருக்கு நல்லா தெரியும். ஆனால் முதல்வர் வந்து நல்லா ஆட்சி ஆடுறாரு. நாங்கள் கொடுக்குறது தான் சீட்டு சார். ஆனால் இது எலெக்ஷன் ரிசல்ட்டில் எப்படி சார் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்? அதாவது இப்போ எப்படி சொன்னால் இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ச்சியாக அதாவது ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாரு டிஎம்கேக்கு. அவங்க நிற்கிறாரு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கூட நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சீட் குறையுது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக இப்போ கூட ஒரு ரீசெண்டாக மானாமதுரையில் ஒரு லாக்அப் டெத்து திருமாவளவன் அவர்களே வந்து பேசியிருந்தார். காவல்துறை வந்து சாதி பேரை சொல்லி திட்டி அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் திருமாவளவன் அவர்களே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது தேமுதிகவுக்கு அதிக சீட் கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட் குறையுது. பிளஸ் இது மாதிரியான சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடக்குது. நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் போது அது வின்னிங் பர்சன்டேஜை பாதிக்காதா? அது வின்னிங் பர்சன்டேஜை பாதிக்கும். ஏன் அப்படின்னா திமுக இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது. எந்த ஒரு கட்சியுமே ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியின் மீது விமர்சனம் ஆன்டி இன்கம்பன்சின்றது இருக்கும். நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஆன்டி இன்கம்பன்சியை பார்த்துருக்கோம். ஆன்டி இன்கம்பன்சியால் ஆட்சி மாற்றம் என்பது தான் அதிகமாக நடந்திருக்கு. ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆட்சி வந்தது வந்து ரொம்ப குறைவு. அப்போ எதிர்ப்பு தன்மை என்பது தான் தமிழக மண்ணில் அதிகமாக இருந்திருக்கு. பட் இந்த தேர்தலில் ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கா இல்லை ஆட்சியின் மீது நல்ல மதிப்பெண் இருக்கா அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு தெரியும். பட் வரலாறுன்னு எடுத்து பார்க்கும்போது எப்பயுமே ஆட்சி மாற்றத்துக்கு தான் தமிழக மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது வரலாறு ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த கேள்வி, விடுதலை சிறுத்தைகளுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்கே, இது அவங்களோட வின்னபிலிட்டியை அடி வாங்காதா? இது எங்கே போய் நிற்கும்? எங்கேயும் போகாது. அவங்க திருப்பி திமுக கூட்டணியில் தான் இருப்பாங்க. உள்ளே போவாங்க, அழுவாங்க, சீட்டு அதிகமாக கேட்பாங்க, கிடைக்காது. 2 வாட்டி 3 ரவுண்டு பேசுவாங்க, பேசிட்டு வந்துட்டு பாசிச பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுகவோட கைகளை பற்றி நாங்கள் தூக்கி பிடிப்பதற்காக நாங்கள் வந்து இந்த தியாகத்தை வந்து செய்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படி அந்த மனநிலை இருக்கும் பொழுது நீங்கள் லாக்அப் டெத்தில் பேச முடியாது, வேங்கை வயல் பேச முடியாது. மேபி வாங்குகிற சீட்டில் நிறைய சீட்டு தோற்று போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போய் பத்திரிகையாளர்கள் கேட்டால் நாங்கள் வந்து இதெல்லாம் பேசியிருக்கணும், மக்கள் கூட நாங்கள் நின்று இருக்கணும். லாக்அப் டெத்து 27 டெத்தில் 70-80 விழுக்காடுக்கு மேலே பட்டியலின மக்கள், எங்கள் சொந்த மக்கள் கூட நாங்கள் நிற்கலை. காவல்துறை அடிக்கிட்டும் தூக்கி போட்டு மிதிக்கிட்டோம், அதை பற்றி நாங்கள் ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு வந்து பாசிச பாஜக உள்ளே வரக்கூடாது. அதனால் நாங்கள் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். செத்தா மக்கள் தானே செத்துன்னு போகிறாங்க, பாலியல் சீண்டல் ஆனால் பெண்கள் தானே ஆயின்னு போட்டோம், நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம். டெய்லி வந்து ஒரு இடத்துல ரேப்பு நடக்கும், ஆனால் பாசிச பாஜக வரக்கூடாது. சரி, பாசிச பாஜக வரக்கூடாது. இருக்கிற அதிமுகவை என்ன பண்ணுறது? அதிமுக வரப்போகிறது இல்லைல்ல. அதிமுக இன்ஃபேக்ட் திமுக விட அதிக நாள் குறைந்த எண்ணிக்கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி. அதுக்கு பதில் எதுனா கிடையாது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுகவை பற்றி பேசுவது கிடையாது. அதான் எடப்பாடி பழனிசாமி நேற்று அங்கே கோடிட்டு கட்டுறாரு.
எங்களை வந்து எதிர்த்து பேசுறதுக்கு கொள்றதுக்கு எதுவும் இல்லாத காரணத்தினால, இல்லை எங்களை எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாததுனால இவங்க பாஜக கிட்ட போகிறாங்க. அப்போ அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஒரு பிளானும் ஒரு கேம்பெயின், அதை வெற்றிகரமாக பண்ணுறாங்க. மற்றபடி திருமாவளவன் இதை கேட்கக்கூடாதா, கம்யூனிஸ்டர்கள் இதை கண்டிக்கக்கூடாதா அப்படின்னா, ஆமாம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சா சரிப்பா அப்படின்வாங்க. அங்கே காவல்துறை வந்துட்டு போதும் சார் போயிடுங்க அப்படின்னா கலைஞ்சு போயிடும். அவ்வளோதான், இதுதான் கண்டிப்பு. இதற்கு மேலே நீங்கள் எதிர்க்கிற மாதிரி இது என்ன இது கூட்டணி கட்சிகள் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை சீட்டு. அதனால் கடைசியாக இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, இதை பேசிட்டு பாக்கி எதுவுமே நடக்காத மாதிரி அதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். மக்கள் இதெல்லாம் இந்த காரணங்களால தான் ஆட்சி மாற்றம் வருது. ஒரு அரசு என்பது தப்பு செய்கிறாங்கன்னா அதை பத்திரிகைகள் ஊடகங்கள் தட்டி கேட்கணும், கூட்டணி கட்சிகள் அதை கேள்வி கேட்கணும். அரசு ஊழியரே போராட்டம் பண்ணாலும் ஏன் போராட்டம் பண்ணுறீங்க, அந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கா நீதி இருக்கான்னு கேட்கணும். கோர்ட்டு ஒரு சில ஆர்டரை போட்டுச்சுன்னா அதை நடத்தணும், அதை செஞ்சு காட்டணும். இதுதான் ஒரு நல்ல அரசுக்கு எடுத்துக்காட்டு. இதிலலாம் நீங்கள் குறை வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து தொடர்ந்து 3 வருஷம் 3 வாட்டி ஜெயிக்கிறது 4 வாட்டி ஜெயிக்கிறதுன்றது சாத்தியம் இருக்கு. ஓகே சார், இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குல்ல சார், ஆனா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் இப்போ வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எண்ட் ஆஃப் த டே கூட்டணி எந்த பாதிப்பும் இல்லாம தான் தேர்தலை சந்திக்க போறாங்க டிஎம்கே கூட்டணி. ஆனா இப்போ நீங்க இவ்வளவு பிரச்சனைய லிஸ்ட் அவுட் பண்றீங்க, ஆனா இது மக்களோட பிரச்சனை. அதான் மக்களோட இல்ல கூட்டணி பிரச்சனை, கூட்டணி கட்சிகளோட பிரச்சனைனே சொல்ல சார். அவங்களுக்கு அதான், அதாவது விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுகக்கு இல்ல கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது மக்கள் பிரச்சனை. அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க, பேச வேண்டிய தேவையில்லைன்னு அவங்க நிலைமைக்கிறோம். அதாவது எங்களுக்கு சீட்டு கொடுக்கல, எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அவ்வளவு வக்கனையா பேசின காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, ஒரு போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பண்ணலாம்ல. அவங்களதான் எதிர்த்து பண்ணணும் இந்த விஷயம். அவங்க தானே பண்ணணும். 28 சீடுக்கு சோடாங்கர் கூப்பிட்டாக, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாக 20% தாவேக்கா, 30 தாவேக்கா, 40 தாவேக்கா, ஆட்சியில் பொங்கு, எவ்வளவு கூச்சல் குழப்பம் பண்ணீங்க. இப்போ மக்கள் பிரச்சனை இருக்காங்க. நீங்கள் வந்து திமுக எதிர்த்துலாம் போராட்டம் பண்ண வேணாம், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இப்போ போராட்டம் பண்ணலாம்ல. நியாயமான நல்ல அரசியல் நீங்கள் உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பண்ணுறீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பண்ணலாம்ல. அப்போது அவங்க வந்து கட்சி நடத்துறதுக்கே லாய்க்கற்ற தன்மையை நோக்கி அவர்கள் போகின்றார்கள். அவர்களுக்கு தேவை வந்து பாஜகவை எதிர்க்கிறோன்ற பேரில் கொஞ்சம் சீட்டு வாங்கணும், அவ்வளோதான் இவர்கள் பண்ணக்கூடிய அரசியல். ஓகேங்க சார். சார் ஆனால் இப்போ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பலராலுமே பதிவு பண்ணுறது என்னன்னா, 4 கார்னர் ஃபைட்டுன்றது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கு. அப்படி இருக்கும்போது 4 கார்னர் ஃபைட் வந்து திரும்பி திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? திமுகவுக்கு அட்வான்டேஜ்ன்றது பர்செப்ஷனில் பேசு பொருள். முதல்வரோட வேட்பாளர் முதலமைச்சர் ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர், அவர் கட்சியில் அவர் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறன்றதுனால அந்த பேசு பொருள் இருக்குது. பர்செப்ஷனே உங்களுக்கு தேர்தலை முழுசாக வெற்றி பெற வைக்காது. அதில் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி இருக்குது, அதில் ஆர்ட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இருக்குது, அதில் ஆர்ட் ஆஃப் தகுடு துத்தம் அரசியல் இருக்குது லாஸ்ட்டில். அது என்னங்க, அது தகுடு துத்தம்னா யார் 2000 ரூபா கொடுக்குறது ஓட்டுக்குன்ற அந்த அரசியலில் போய் நிற்கும். முதல்வர் நல்லா இருக்காரு, வலிமையான கூட்டணி, ஏங்க பூத்து காசு கொடுங்க முட்டு பாருங்க. நான் எதுவும் இல்லாததான் சொல்லலை. இந்த நாட்டில் ஃபஸ்ட்டு கட்சிக்காரங்களை சந்தோஷப்படுத்தணும், பூத்தில் வேலை செய்கிறவங்கள. இன்னொன்று, நீங்கள் கூட்டணிக்கு கட்சிக்கு கொடுத்துட்டிங்கன்னா கட்சிக்காரங்க சோர்ந்து போயிருப்பாங்க. எங்கள் அண்ணனுக்கு சீட்டு இல்லை, நான் எதுக்கு வேலை பார்க்கணும், இவங்க வருவாங்க மேலே போய் அறிவாலயத்தில் போய் கூட்டணி வைப்பாங்க, பேசுவாங்க. உதயசூரியன் என்ன வேலை செய்வேன், மற்ற கட்சிகளே செய்ய மாட்டேன். உதயசூரியன்லேயே சீட்டு வாங்கும்போது குரூப் இருக்கும். இன்றைக்கி எம்எல்ஏவா, முன்னாள் எம்எல்ஏக்கா, இல்லை மாவட்ட செயலருக்கு வேண்டப்பட்டவருக்கா, இல்லை நகர தலைவருக்கு கொடுக்குறாங்களான்னு இருக்கும். உதயசூரியன்லேயே 4 குரூப் இருக்கும். அதில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாலும் மிச்சம் 3 பேர் கோவத்தில் இருப்பாங்க. நீங்கள் மாற்று கட்சி கூட்டணி கட்சி நீங்கள் கூட்டணி கொடுக்கும்போது இந்த பேசு பொருள் சொல்கிறாங்கல்ல, பர்செப்ஷனில் முந்துகிறதுன்னு, பர்செப்ஷனில் முந்துகிறது. வேட்பாளர் தேர்வு, வேட்பாளர் வெளியீடு வரும்போது பின்தங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா 4 பேரும் ஒன்றாயிடுவாங்க. காங்கிரஸ் சீட்டு வாங்குதா இந்த தொகுதியில், அப்பா பெரிய கட்சிப்பா, நீங்கள் ராகுல் காந்தியை வச்சு ஓட்டு கேட்டு ஜெயிச்சுக்கோங்கப்பா, நாங்கள் எதுக்குப்பா கூட லூஸ் விடலாம். பிரேமலதா விஜயகாந்த் உங்களுக்கு அமைச்சர் ஆகணும், யார் இல்லை இவர் பாராளுமன்ற உறுப்பினர் யாருமா, யார் சகோதரர் சுதீஷ், அதுக்கு 10 சீட்டா அப்படின்றது திமுகவில் இருக்கிறவங்க அவங்க தொகுதியை போய் கேட்டு வாங்கும்போது அந்த கோபம் வரும். கடலூரில் கேட்குறாங்க, விழுப்புரத்தில் கேட்குறாங்க, விருதாச்சலத்தில் கேட்குறாங்க, விக்கிரவாண்டியில் கேட்குறாங்கன்னும் போது அங்கே இருக்க திமுக யூனிட் அவுட்டு. இதே பிரச்சனை அதிமுகவுக்கும் வரும். அப்போது அதிகமான சீட்டில் ரெட்டலை நிற்கிதுன்னா அந்த பிரச்சனை குறையும்.
இல்லை அதிகமான சீட்டில் உதயசூரியன் நிற்குதுன்னா அந்த பிரச்சனை குறையும். இது யதார்த்தம். இதை தாண்டி மற்றபடி பர்செப்ஷனில் முன் தங்குவாங்க. பர்செப்ஷன் வந்து 48 மணி நேரத்தில் உடையும். நம்ம பேசுகிறோம் இல்லையா, பர்செப்ஷனை முன் தங்குறாங்க. எப்படின்னா ஒரு பேச்சுக்கு டெய்லி ஒரு ரேப்பு நடக்குது அங்கங்கே லோக்கலில். இது பேசப்படுறதில்ல, ஊடகத்தில் இது செய்தியாக்கப்படுறதில்ல, எதுவும் இல்லை. நேற்று அன்புமணி ராமதாஸ் பேசுனது அருமையான ஸ்பீச். 3 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், தகப்பனாக சொல்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி ஆகிட்டுருக்கு, பாலியல் சீண்டல், வன்கொடுமை, கற்பழிப்பு, கொலை என்பது நாட்டில் சாதாரணமாக நடக்குது அப்படின்றது பேசுகிறாரு. அப்போது இல்லாதது எதனா பேசினாரா? உத்தரப்பிரதேசத்தோட ஒப்பிடுறீங்க. கொலை எண்ணிக்கை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊரில் இவ்வளோ கொலை, நம்ம ஊரில் இவ்வளோ கொலை அப்படின்றாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஜனத்தொகையோடு பார்க்கும்போது அது கம்மி, உங்கள் ஜனத்தொகையோட பார்க்கும்போது பர் கேபிட்டா மேடர் இங்கே ஜாஸ்தி. பெண்கள் இவ்வளோ பேர் செத்துருக்குறாங்க, குழந்தைகள் இவ்வளோ பேர் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி கொல்லப்பட்டிருக்கிறாங்கலாம் தரவுகள் சொல்கிறாரு. இப்போ இது இந்த மண்ணில் நடந்திருக்கா இல்லையா? அப்போ இது நடந்திருக்கு, ஆனால் இதை பற்றி பேசலை, ஆனால் அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ லோக்கலில் இருக்கவங்களுக்கு அந்த கோபம் இருக்குமா இல்லை? நம்ம ஊடகத்தில் பேசல, பத்திரிகையில் பேசல, அதை பற்றி யாரும் விவாதம் பண்ணலன்றதுனால அது நடக்காமல் போகல இல்லையா? அது ரொம்ப கொடூரமான விதத்தில் நடந்திருக்கு. ஒவ்வொன்றும் இன்னைக்கு தலைநகர்லேயே நடந்திருக்கு. வெளி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னைக்கு ப்ராஜெக்ட் பண்ண வந்த பொண்ணுக்கு காரில் கடத்தி கொண்டு போய் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக தூத்துக்குடி, மதுராந்தகம், நாங்குநேரி, சிவகங்கை, மானாமதுரை, காசிமேடு, திரிசூலம், கோவைன்னு தொடர்ச்சியாக எல்லா பக்கமே நடந்துட்டு தான் இருக்கு. அதான் இதெல்லாம் வந்து லீவ் விட்டுருவாங்க, இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா இது பிரச்சனையே கிடையாது, பாலியல் சீண்டல் தானே நடந்துன்னு போட்டோம் அப்படின்னாரு. இன்னொருத்தருக்கு இப்போ விஜய் சார் கூட இதெல்லாம் எடுத்து பேசலாம், அவரும் பேச மாட்டார். இல்லை, அவர் இன்னைக்கு காலைல அறிக்கை விட்டு, இன்னைக்கு காலைல தான் 8 சம்பவம் நடந்தப்போ இன்னைக்கு காலைல அறிக்கை. இன்னைக்கு காலைல மொத்த சம்பவமும் லிங்க் பண்ணி விட்டுருக்கு. ஆமாம், அவர் இன்னும் ஒரு 2 சம்பவம் கூட சேர்ந்து சேர்த்து விடுவார் அவர் அறிக்கை. அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியனு. அவருக்கு வந்து அதாவதுங்க, கூட்டணி வலிமையாக இருக்குன்றது பேசுபொருள் இருக்குது. கூட்டணி வலிமை பத்தலை, இது சிக்கல்ன்ற உண்மை தெரிந்தவர் முதல்வர் ஸ்டாலின். அதனால தான் ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கிறாரு, வைத்திலிங்கத்தை சேர்த்துக்கிறாரு, பிரேமலதா, விஜயகாந்த் அவங்கள சேர்த்துக்கிறாங்க. கூட்டணியிலேருந்து எல்லாத்தையும் இன்டாக்டாக வச்சுக்கிறாரு. ஏன்னா ஒரு சீட்டு கூட கை விட்டு போகக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் உழைக்கிறார். அவருக்கு தெரியும்ல, இப்போ ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் கட்சிக்கு என்ன நல்லது, என்ன கெட்டது, எங்கே நல்லா இருக்குது, எங்கே மோசமாக இருக்குன்றது தெரியும். காட்சியில், ஊடகத்தில் அது பேசு பொருள் ஆகுறது கிடையாது. மீடியாக்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து நிறைய மீடியாக்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பொது வெளியில் மக்களுக்கு உண்டான வாதங்களை வந்து அதிகமாக பேசுறது கிடையாது என்பது என்னோட புரிதல். உதாரணத்துக்கு இப்போது இந்த சிலிண்டர் பிரச்சனை கூட சரி, இந்த பேனிக்கு இது அதுன்ற ஆகவே தான் அதை பற்றி வருது. இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அரசியல் கலந்துருவாங்க, இவங்க காரணம் அவங்க காரணம்னு. அது தப்பு கிடையாது. மத்திய அரசு லிங்காக இருந்தால் அது பேசப்படும். மாநில அரசு சம்பந்தமான விஷயங்களை வந்து ஃபுல்லாக பேசுறது. அதுதான் அவரும் நேற்று எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, எங்களை ஒண்டி கேட்குறீங்க, அதாவது பேரை சொல்லணும்னா இவ்வளோ பெருசாக கேட்குறீங்க, போஸ்டரில் பேர் இல்லை, ஃபோட்டோவில் பேர் இல்லை, ஆனால் ரேப்பு கொலை கேஸை அமைதியாக இருக்கீங்க, என்ன ஊடக தர்மம்னு கேட்குறாரு. ஓகேங்க சார். சார் இப்போ இவ்வளோ நேரம் டிஎம்கே பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் சார். இப்போ ஏடிஎம்கே வந்து இன்னும் அவங்களோட அஃபிஷியல் அந்த ஷீட் ஷேரிங் டாக்ஸ்க்கே அவங்க இன்னும் வரல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக ஒரு காரணங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, டிவிகேவை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அதனால தான் இன்னும் வந்து அவங்க அஃபிஷியல் ஷீட் ஷேரிங் டாக்ஸே அவங்க ஸ்டார்ட் பண்ணல. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாததுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்கள், நம்ம தேர்தல் ஆணையத்தில் அங்கே டெல்லியில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம், இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கோம். சீட் ஷேரிங் கிட்டத்தட்ட ஸ்ட்ரக்சரல் லெவலில் முடிஞ்சிடுச்சு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ சீட்டுன்றது அன்புமணி ராமதாஸ்க்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா எந்தெந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்க போகிறோம், எந்தெந்த தொகுதி கொடுக்கலன்ற அளவுக்கு தெரியும். ஒன்று, இந்த காரணங்களால் தான் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒருவேளை பெரியவர் வராரு ராமதாஸ்னா எங்கள் கணக்கை முடிச்சுட்டு தான் நீங்கள் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட ஒரு ரைடர் வச்சுருக்காரு. ஒன்று. அதே மாதிரி பாஜகவை பொறுத்தவரையிலும் நாங்கள் கொடுக்குற சீட்டில் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் உள் ஒதுக்கீடு பண்ணிடணும். அந்த நம்பருமே அவங்க கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் என்ன ஏதுன்றதுலாம். இப்போது இந்த சீட் ஷேரிங்னால அங்கே அறிவிப்பு தாமதமாகுதுன்றது கிடையாது. பேசிக்காக பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்காலில் பிரச்சனை. வெஸ்ட் பெங்காலில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து நம்ம அந்த இன்னும் தோரணையாக இல்லை, அந்த அளவுக்கு வருமா அப்படின்றது தெரியல. நம்பகத்தன்மை பாஜகவுக்கு வரல. அதனால் எவ்வளவு நாள் தள்ளி போகுதோ ஒரு ஆட்சிக்கு கெட்ட பேர். இப்போது ஆன்டி இன்கம்பன்சின்றது நீங்கள் சீக்கிரமாக வச்சிட்டிங்கன்னா
ஒரு கரண்ட்டு கட் ஆகும், ஒரு கல்குவாரியில் கொலை நடக்கும், இல்லை ஒரு பெண் பாலியல் ரேப்பு நடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னா அந்த சட்டம் ஒழுங்கு வந்து 4 நாள் மோசமாகும். இப்போ கேள்வி, இப்போ முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம லிமிட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நம்மளை கேள்வி கேட்பாரு, நம்ம பதவி போயிடும் அப்படின்ற பயம் இருந்தால் குற்றங்கள் குறையும். முதலமைச்சரே இல்லாமல் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் நடந்தால் யார் மீது அந்த நேரத்தில் கோவம் வரும்? இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சுங்க, தப்பு தண்டா நடக்குது, கண்டமேனிக்கு அங்கங்கே தப்பு நடக்குது, அந்த கோவம் யார் மேலே வரும்? எடப்பாடி பழனிசாமி மேலே போகுமா, இல்லை முதல்வர் ஸ்டாலின் மீது போகுமா? சார் கோட் ஆஃப் கண்டக்ட் வரலன்னா சிஎம் தான் ப்ளேம் பண்ணுவாங்க, எல்லாமே இது பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி மெத்தனமாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி மீது முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா, நீங்கள் இந்த மாதிரி பாலியல் சீண்டல் சம்பந்தப்பட்டு பாதிப்புக்குள்ளான சொந்த கட்சிக்காரர்கள் மீதோ காவல்துறையில் இருக்கிறவங்களோ இல்லை சரியாக நடவடிக்கை எடுக்காதவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்து? யார் அந்த சாருன்னு ஒரு சர்ச்சையாச்சா இல்லையா? அது தேவையா நாட்டுக்கு? யார் அங்கே வந்து கூஃபப் பண்ணி விட்டது? யார் சொதப்புனது? கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனையாச்சு, தீர்ப்பு வந்திருக்கு. அது அரசாங்கத்துக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கியிருந்தாலும் கூட முதல்ல குற்றத்தை தடுப்பீங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இவ்வளோ பணம் காவல்துறைக்கு போகுதுல்ல, ஒதுக்கீடு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த கேள்வி வரதானே செய்யும். அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்வி நியாயம் தானே. காக்கா பாலாஜி பேர், காக்கா பாலாஜின்னு பேர் எடுக்கிறவரெல்லாம் அவனை யார் வெளில விட்டுது? நீங்கள் சரியில்லாத தானே அவன் வந்து அங்கே வந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு போய் கற்பழிப்பு பண்ணுறான். அந்த கயவரையோ இல்லை அந்த குற்றச்சாட்டுக்கு உண்டானோ வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா, ஒரு அண்ணா பிறந்தநாள் வரக்கூடாது, அம்பேத்கர் பிறந்தநாள் வரக்கூடாது, கரியை உள்ளே போட்டு அவங்க திருந்துவாங்க, திருந்தி வாழ்வாங்க அப்படின்னு வெளில விட்டா எல்லாம் இதுதான் நடக்கும். அதிகாரத்தை செலுத்தினா தான் அதிகாரம். அதிகாரத்தை நீங்கள் செலுத்துனீங்களா? இப்போ இது யாருமே பேசுறது இல்லை. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம போக முடியும்? நேற்று எத்தனை 25 லட்சமோ 35 லட்சம் கஞ்சா கிலோவை பிடிச்சிக்கிறோம், டன்னு பிடிச்சிக்கிறோன்றாங்க. பயமே இல்லைல்ல, எவன் எந்த போதில் இருக்கானே தெரியலல்ல. சின்ன சின்ன பசங்கிட்ட எப்படி கிடைக்குது? இது பிரச்சனை இல்லையா? பாசிச பாஜக உள்ளே வந்துடும். எவ்வளோ நாள் சொல்லுவீங்க, எவ்வளோ வருஷம் சொல்ல போகிறீங்க? பாசிச பாஜக இப்போது அதிமுக கொடுக்குற ஒரு 30 சீட்டில் வந்து இங்கே வந்துடும். இதுதான் பிரச்சனை. சரி, இருக்கிற அதிமுகவுக்கு என்ன பதில்? இருக்கிற அதிமுக, இந்த நாட்டை ஆண்ட அதிமுக கேட்குற கேள்விக்கு என்ன பதில்? அதிமுக கேட்கக்கூடாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அங்கே போயிட்டார், அடமானத்தில் போயிட்டார், கட்சி விழுங்கிடும். இதை தாண்டி இந்த விஷயத்துக்கு என்ன பதில்? அமைச்சர் நேரு 25 லட்ச ரூபா 35 லட்ச ரூபா அவரோட பிஏவை வச்சு வேலை போடுறதுக்கு காசு வாங்கியிருக்காருன்னு குற்றச்சாட்டு. அமைச்சர் நேரு டெண்டர் விவகாரங்களில் வயலேஷன். ஐபிஎஸ் அதிகாரி ரிப்பன் பில்டிங்கில் டெண்டருக்கு சிபாரிசுக்கு போனாருன்னு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து கோர்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. கோர்ட்டு விசாரிங்க, எஃப்ஐஆர் போடுங்கண்ணே. இதுக்கும் காரணம் பாசிச பாஜக வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் ஊழல் பண்ணாரா? இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானாரா? இல்லை மோடி அவர்களை தமிழகத்தில் எதிர்க்கிறாங்க, அதனால தான் நாங்கள் மண்ணு திருடணும், அதனால தான் நாங்கள் கல்குவாரி நடத்துகிறோம். கேமரா எடுத்துன்னு போகிறாரு ஒரு பத்திரிகையாளர், அங்கே வந்து மிரட்டுறான், குத்து வேண்டான், உடைப்பான்றான், கட்டையை எடுத்து அடிக்கிறான்றான். அது எதுக்கு பண்ணார்? பிஜேபி வந்து மணல் குவாரி நடத்திடக்கூடாது, அதனால தான் அங்கே அவங்க நடத்துகிறாங்களா? எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், பாசிச பாஜகவை வீழ்த்தும். சரி, பாசிச பாஜக மக்கள் வீழ்த்திருக்காங்களா இல்லையா? வீழ்த்திடு. பாராளுமன்ற தேர்தலில் வீழ்த்திருக்கிறாங்க. இப்போ நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தலா? சட்டசபை தேர்தல். அப்புறம் சார், ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனையெல்லாம் எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு கையில் எடுத்து அவங்களுமே அரசியல் பண்ணல சார். பண்ணலை, தெரியல, பண்ணோன்ற எண்ணமும் இல்லை. அப்படியே ஜாலியாக இருக்கிறது அதிமுகவில். எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்காரு, அதுவும் லாஸ்ட்டாக தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 8C பயணன்றது போன வருஷம் பஸ் எடுத்துன்னு சுற்றினாரு, 190 சீட் இருக்காரு. எங்கள் அதிமுக மாவட்ட செயலர்கள் என்ன இப்போ ஒன்றும் இல்லை, சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. லட்டு அதிமுக என்ன பண்ணுச்சு? கட்சியாக எதிர்கட்சியாக செயல்படலையே. எங்கே இருக்குது அதிமுகவோட மாவட்ட செயலர்கள்? என்ன பண்ணுறாங்க? இல்லை அதிமுகவோட கிளை நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? நான் கேட்குறேன்னா, கட்சி தானே நீங்களா? சரி, ஒரு போஸ்டர் வச்சு ஊர் பூரா ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும்? கோடிக்கணக்கில் ஆகிடுமா? லட்சக்கணக்கில் ஆகிடுமா? அப்போது கட்சியில் யாராக பார்த்து ஓட்டு போட்டால் நம்ம கரை வெட்டி கட்டிட்டு அப்படியே போயிட்டு, அண்ணா எனக்கு எம்எல்ஏ கொடுங்க, மந்திரி ஆகிக்கிறேன், அந்த நிலையில் தான் அதிமுகவோட முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் ஒரு சிலர் வந்து செய்தியெல்லாம் வருதுல்ல,
தங்கமணி கோவமாக இருக்காரு, இவர் வருத்தமாக இருக்காரு. எதிர்கட்சியில் இருக்கும்போது உங்களுக்குலாம் என்ன கோவம் வேண்டிக்குது, வருத்தம் வேண்டியது? இத்தனை வாட்டி தேர்தல் தோத்துட்டு அப்புறம் என்ன வருத்தம் வேண்டிக்கிறது? அப்போ அவர்களோட வேலையை அவர்கள் சரியாக செய்யலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் பதில். இப்போது எடப்பாடி பழனிசாமி அம்மையார் ஜெயலலிதா இல்லை அப்படின்றது அவருக்கும் தெரியும், ஊருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் எல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி வரணும், ஊழல் ஆட்சி, அதான் அது ஊழல் ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி, இல்லை ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உழைப்பு என்பது அதிமுக கிட்ட இல்லை. ஆர்.என். ரவி ஒரு சில விஷயம் வந்து பண்ண மாட்டேன்றார். அந்த விஷயத்தில் ரவி ப்ளீஸ் கெட் அவுட். தமிழ் தாய் வாழ்த்து நான் பாட மாட்டேன், நான் வந்து ஜனகணமனை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் இதை பாடுவேன். நாங்கள் தேசிய பெண் பாட மாட்டோன்னு சொல்லலையே, நாங்கள் தேசிய பெண் எங்கள் வாயிலேருந்து வராது சொல்லலையே, மத ரீதியாக அதை அணுகலையே. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு. எங்கள் கட்சி பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவோட கொள்கையினால், அண்ணா மீது இருக்கிற பிரியத்தினால், அண்ணா சொல்லி கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி அது. அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் ரவியை எதிர்த்து பேசிங்கன்னா உங்களுக்கு பரவாயில்லப்பா, திமுகனா எதிர்க்கிறது என்ன சொல்லணும்? ட்ராமா பண்ணாதீங்க. திமுக என்ன சொல்லணும்? ட்ராமா பண்ணாதீங்க. அவர் வருவார், படிக்க மாட்டார், அவர் வருவார், பெட்ரோல் டீசல் செலவு பண்ணின்னு கான்வாயில் வந்துட்டு 8 நிமிஷம் ட்ராமா பண்ணிட்டு போவார். இந்த பூச்சாண்டி ட்ராமாலாம் வேணாம். கவர்னரை கூப்பிடாதீங்க, கவர்னரை, சட்டமன்றத்து கவர்னரை கூப்பிடாதீங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி நம்ம பேசிக்கலாம். கவர்னர் ஆட்டுக்கு தாடி தேவையே கிடையாது. நான் பாஜக கூட தான் கூட்டணி, கவர்னர் கூடலாம் கூட்டணி இல்லை. கவர்னர் கையெழுத்து போடல, தப்பாக பேசினா நான் கேள்வி கேட்பேன். மேபி இந்த பயம் கூட இருக்கலாம். அந்த கவர்னர் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதுக்கு எதனா விசாரணை பண்ணி கையெழுத்து போட்டா? அரசியல்ங்க பயம் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு ஓகே கட்சி ஹாப்பனிங்காக இருக்குன்னு. அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணலை சார். அப்போ இது ஒருவேளை எலெக்ஷன் வந்து இதுக்கு மேலே நம்பர்ஸ் கேமாக மாறிடுச்சு, கூட்டணி ஆட்டமாக மாறிடுச்சு அப்படின்றதுனால மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்காம கடைசி நேரத்தில் கூட்டணி இது மாதிரியான நம்பர்ஸை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மைதான். நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் போகிறாங்க. ஒன்றுங்க, திமுக மீது கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு. இந்த கூட்டணி நீங்கள் 10, 15, 20, 30 எத்தனை பேர் சேர்த்தாலும் அவங்களும் தோப்பாங்க, மொத்தமாக சேர்ந்து தோப்பாங்க. உங்களோட கூட்டணியோட ஹீரோ யார்? திமுக. திமுகவுக்கு நல்ல பேர் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க, திமுகவுக்கு கெட்ட பேர் இருந்தால் நீங்கள் தோப்பீங்க. இதுதான் ரிசல்ட்டு. பர்செப்ஷனு தேர்தலுக்கு முன்னாடி யார் வேணால் உருவாக்கலாம், எப்படி வேணால் உருவாக்கலாம். அது கடைசி நேரம் வரலாம் எடுத்துன்னு போகிறது கூட்டணியால் எடுத்துன்னு போக முடியாது. மக்கள் வந்து இருக்கிற பெரிய கட்சியை தான் இடம் போடுவாங்க. இப்போ நம் போன்றவர்கள் ஊடகத்தில் பேசுகிறதுக்கு பத்திரிகையாளர்கள், ஊடக வல்லுநர்கள், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கேட்டால் அது அலையன்ஸ் முக்கியம்தான். பட்டு ஒருவேளை திமுகவுக்கு நல்ல பேர் இருக்குது, அப்போ எத்தனை கட்சி கூட சேர்ந்தாலும் அது பலம். திமுகவுக்கு கெட்ட பேர் இருந்து எத்தனை கட்சிகள் கூட சேர்ந்தாலும் அது தேய்மானம், பலவீனம். திமுக பெரிய பிளேயரு, அதுக்கே கெட்ட பேர் வந்துருச்சு, அதுக்கே ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்குன்னா அது கூட சேர்ந்தது எல்லாமே தான் கெட்டு போகும், பாதிக்கும். இதே யதார்த்தம்.